கேட்டது மாத்திரம் இல்லை, ஆகாருக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. பயப்படாத, உனக்கு என்ன ஆச்சு, இப்போ பயப்படாத, பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டிருக்கிறார், நீ இனிமே பயப்படாத, நீ இனிமே மரித்து போவதில்லை, நீ இனிமே வந்து உனக்கு இனிமே முடிஞ்சு போச்சு, இனிமே எல்லாமே ஒன்றும் இல்லை, உனக்கு வாழ்க்கையே ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளையும் தைரியப்படுத்திட்டு 18வது வசனத்தில் தான் அவர் சொல்கிறார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டு இப்போ ஒரு நல்ல ஆஃபீஸில் நம்ம வேலை பார்த்துட்ருப்போம், திடீர்னு நம்மளை விட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் வந்து நம்மளை எடுத்து தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அதே போல் ஒரு ஆகார போல் நம்ம அழுது வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பிள்ளையை கையை பிடித்து நீ கூட்டிகிட்டு போ, அப்படின்றது உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ, உன்னை நான் தைரியப்படுத்துகிறேன், நீ இன்னும் உன்னை நான் பலப்படுத்துகிறேன், உன்னால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் அவளோடு கூட இருக்கிறாரு. அதுக்கு மாத்திரம் இல்லை, அவனுக்கு நான்